இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி எப்படி வாங்கலாம், அந்த காய்கறி வச்சியே நம்ம எவ்வளோ வெரைட்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஈவினிங் பசங்க சாப்பிட்றதுக்காக முலாம்பழம் ஒன்று வாங்கியிருக்கேன். பெருசாக ஒரு வெந்தயக்கட்டு கீரை, புதினா கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இது ஹைப்ரிட் வாங்காமல் நாட்டு புதினா தான் வாங்கியிருக்கேன். ஒரு வாரத்துக்கு தேவையான 2 கட்டு கறிவேப்பிலையும் நான் வாங்கியிருக்கேன். இது கூடவே நான் ஒரு கட்டு கொத்தமல்லியை வாங்கியிருக்கேன். இந்த கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லியை தான் வாங்கியிருப்பேன். இதோட இலையே பாருங்கள் எப்படி இருக்கும்னு. இது கூடவே 2 நூக்கல் 2 பீட்ரூட்டும் வாங்கியிருக்கேன். இது ஒரு வேளைக்கு சமைக்கிறதுக்கு இது போதுமானது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கேஜி ஃப்ரெஷ் பட்டாணியும் வாங்கியிருக்கேன். இதெல்லாமே நான் வெளியில் கடையில் தான் வாங்கினேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணுற பேக்கெட்ஸ் எல்லாமே நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது. ஒரு 2 பீர்க்கங்காய் வாங்கியிருக்கேன். இந்த பாக்கெட்டில் 2 பாவக்காயும் இருக்குது. அடுத்ததாக நான் 2 வாழைக்காய் வாங்கியிருக்கேன். கேரட் 18 ருபீஸ் கேஜிங்கிறதுனால நான் இது கொஞ்சம் அதிகமாகவே வாங்கியிருக்கேன். கேரட் நிறைய டிஷ்ஷுக்கு யூஸ் ஆகும். அது எப்படின்னு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், நான் சொல்கிறேன். அடுத்ததாக நான் ஒரு 3/4 கேஜி உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கேன். இது சீக்கிரமாக கெட்டு போகாது அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் நான் அதிகமாகவே வாங்கியிருக்கேன். ஒரு வாரத்துக்கு எனக்கு 2 தேங்காய் தேவைப்படும். அதனால் தேங்காயும் 2 வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பீன்ஸ் ஒரு 300 கிராம்ஸ் இந்த கவரில் இருக்குது. வெண்டைக்காயும் ஒரு 300 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன். இங்கே கீழே வைக்க இடம் இல்லைங்கிறதுனால தனியாக அப்படியே கவர்லேயே வைக்கிறேன். ஃபஸ்ட்டு காமிச்சது நான் வெளியே வாங்கின முலாம்பழம். இது நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். அடுத்ததாக நான் ஒரு 1.5 கிலோ டொமேட்டோ அளவுக்கு நான் வாங்கியிருக்கேன். நாம் ரசம்லாம் வைக்கும் போது அதிகமாக தேவைப்படும். கண்டிப்பாக இது மறுபடியும் வாங்க வேண்டி இருக்கும். இது கூடவே ஒரே ஒரு கேப்சிகம் நான் வாங்கியிருக்கேன். எப்போவுமே 2-3 வாங்கி வச்சா எனக்கு வேஸ்ட் ஆகிடுது. அதனால் ஒன்றே ஒன்று வாங்கியிருக்கேன். 2 கேஜி வெங்காயமும் இந்த கவரில் இருக்குது. அடுத்ததாக வெள்ளரிக்காய். இது 16 ருபீஸ் கேஜி. நான் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாமே கீழே வச்சுருக்கேன். இந்த காய்கறி வச்சே தான் நான் ஒரு வாரத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் மீலும் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இது எப்படியெல்லாம் பிளான் பண்ணி பண்ணலாங்கிறத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ சொல்கிறேன். கீரை எனக்கு அடிக்கடி இங்கே பக்கத்துலேயே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் ஒரே ஒரு கட்டு தான் வாங்கியிருக்கேன். இப்போ என்னென்ன காய்கறி வச்சு என்னென்ன டிஷ் பண்ணலாங்கிறத நான் காமிக்கிறேன். நான் ஒரு முறத்தில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக பீன்ஸு, ஒரே ஒரு நூக்கல், ஒரு கேரட், கொஞ்சமாக ஃப்ரெஷ் பட்டாணி. இதை வச்சு நாம் வாரத்தில் ஒரு நாள் புலாவ் செய்யலாம். இதுக்கு தேவையான கொத்தமல்லியும் இருக்குது, அதே மாதிரி புதினாவும் இருக்குது. அடுத்ததாக நான் இதில் டொமேட்டோ எடுத்து வைக்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டொமேட்டோ பாத் கூட செஞ்சுக்கலாம். நீங்கள் பலவு செய்யலைன்னா இந்த 2 நூக்களை வச்சு சாம்பாரும் பண்ணலாம். அடுத்ததாக இந்த 2 பீட்ரூட் நான் சப்பாத்திக்கு கிரேவி பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரெஷ் பட்டாணியை வச்சு ஒன்று பீஸ் புலாவ் பண்ணலாம், இல்லைன்னா தேங்காய் பால் சாதமும் செய்யலாம். நம்மக்கிட்ட இருக்கிற காய்கறி வச்சு இப்படி நிறைய விதமாக யோசித்து நம்ம செய்யலாம். அடுத்ததாக நான் காமிக்க போகிறது உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கை வச்சு நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணலாம், அதே மாதிரி இட்லிக்கு குருமாவும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சப்பாத்திக்கு கிரேவி தான். கொஞ்சமாக பட்டாணி எடுத்திருக்கேன், 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு கேப்சிகம். இந்த 3ஐயும் சேர்த்து சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான கிரேவியும் செய்யலாம். நான் கேப்சிகம் பெருசாக வாங்கியிருக்கிறதுனால இதில் நான் ஆஃப் தான் போடுவேன். அடுத்ததாக இந்த வெந்தயக்கீரையில் நான் 3/4 பாகம் எடுத்து நான் வெந்தயக்கீரை சாம்பாரும் வைப்பேன். 1/4 பாகத்தை எடுத்து வச்சு இதுலேயே நான் மேத்தி புலாவும் செய்வேன். கர்ட் ரைஸ், அதே மாதிரி சாம்பார் இந்த மாதிரி வைக்கும் போது வாழைக்காய் பொரியல் பண்ணுறதுக்காகவும் வாங்கி வந்திருக்கேன். பீர்க்கங்காய் எக்கு போட்டு பொரியல் பண்ணுறதுக்காகவும் பீர்க்கங்காய் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பூரி சப்பாத்தி இதுக்கெல்லாம் வேணும்னா கொஞ்சம் பீன்ஸு, ஒரே ஒரு நூக்கல், ஒரு கேரட், அப்புறமா ஃப்ரெஷ் பட்டாணி இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வெஜ் ஒயிட் குருமாவும் நீங்கள் பண்ணலாம். இதே காய்கறி வச்சு நீங்கள் பிசிபலாபாத்தும் பண்ணலாம், அதே மாதிரி தமிழ்நாட்டில் செய்கிற மாதிரி சாம்பார் சாதமும் செய்யலாம். அடுத்ததாக 2 பாவக்காய். வத்த குழம்பை விட டேஸ்ட்டாக இந்த பாவக்காய் குழம்பும் செய்யலாம். இந்த வெண்டைக்காயை வச்சு ஒன்று புளிக்குழம்பும் செய்யலாம், இல்லை தேங்காய் அரைச்சி காரக்குழம்பும் செய்யலாம், இல்லைனாக்கா வெண்டைக்காய் பொரியலும் பண்ணலாம். இப்போ இந்த 2 கட்டு கறிவேப்பிலையில் ஒரு கட்டு கறிவேப்பிலையை நான் துவையலுக்காகவும், இன்னொரு கட்டு கறிவேப்பிலையை நான் தாளிக்கிறதுக்காகவும் ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணிப்பேன். இந்த குக்கும்பர் ரைத்தா பண்ணுறதுக்கும், அதே மாதிரி சாலட் பண்ணி சாப்பிட்றதுக்கும், வெயிலுக்கு சில்லுன்னு கட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துக்கு தேவையான சாம்பாருக்கு, ரசத்துக்கு, புலாவுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மீதி பாதியை நம்ம கொத்தமல்லி சட்னியாகவும் இட்லிக்கு பண்ணிக்கலாம்.
கேப்சிகம் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கேப்சிகமும் இந்த பட்டாணியும் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பூரிக்கும் சப்பாத்திக்கும் பண்ணலாம். இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையுமே நான் கவரில் போட்டு வச்சுக்கிறேன். எனக்கு எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு வைக்க பாக்ஸ் கிடையாது. அதே மாதிரி அந்த பாக்ஸை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் இடம் கிடையாது. நான் இதில் கேரட்டு, பீன்ஸு, நூக்கல் வச்சுருக்கேன். நாம் புலாவ் பண்ணும்போது இந்த கவரை எடுத்தால் போதும், இதில் இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு கவரில் பீட்ரூட், பீர்க்கங்காய், இந்த பீர்க்கங்காய் பாருங்கள் நான் எப்படி வாங்கியிருப்பேன். ஒரே மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீளமாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்து வாங்கணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வெஜிடபிள் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக நான் போட்டிருப்பேன். பீட்ரூட்டும் நான் கிள்ளி காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல டார்க் மெரூன் கலரில் இருக்கிற பீட்ரூட்டை தான் நான் பார்த்து வாங்கியிருப்பேன். இதே கவரில் உருளைக்கிழங்கு, வாழைக்காய் எல்லாத்தையுமே போட்டு ஒன்றா வச்சுடுவேன். சின்ன சின்னதாக இருக்கிறதுனால இந்த பட்டாணியை தனியாக ஒரு கவர்லேயே நான் போட்டு வச்சுக்கிறேன். சின்ன சின்ன காய்கறியெல்லாம் தனித்தனியாக போட்டு வைங்க. அப்போ தான் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்ததான் இந்த கேப்சிகம் நான் கேரட் இருக்கிற கவர்லேயே போட்டு வச்சுக்கிறேன். வெண்டைக்காயும் தனியாக ஒரு கவரில் நான் போட்டுடுறேன். மற்ற காய்கறியோடு போட்டு வச்சிட்டோம்னா இதை தனித்தனியாக ஒவ்வொன்றா தேடி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். வெள்ளரி அடிக்கடி தேவைப்படுங்கிறதுனால அது தனியாக ஒரு கவர்லேயும் போட்டிருக்கேன். தக்காளி இப்போ மழை சீசன் இல்லைங்கிறதுனால கெட்டு போகாது. அதனால் வெங்காய கூடையிலே இதை நான் போட்டு வச்சுக்கிறேன். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறதில்ல, வெளியே தனியாக தான் வைக்க போகிறோம். வாங்கின கீரை எல்லாமே கிள்ளி வச்சுட்டா நமக்கு தேவைப்படுறப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். நம்ம கட்டோடு அப்படியே கவரில் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா இதில் பாதிக்கு பாதி அப்படியே கெட்டு போயிடும். கீரையை எப்போவுமே கிள்ளி ஒரு காட்டன் துணியில் சுற்றி ஃப்ரிட்ஜில் வைங்க. துணியில் சுற்றி வச்சா ஒரு 5-6 நாளைக்கு தாங்கும். இல்லைனா கவரில் போட்டு வச்சிங்கனாக்கா அது தண்ணி விட்டு சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். ஆல்மோஸ்ட் நான் எல்லா கீரையுமே நான் கிள்ளி எடுத்துட்டேன். எவ்வளோ குவான்டிட்டி இந்த வெந்தய கீரையில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் கொத்தமல்லியும் கிள்ளி எடுத்துக்கிறேன். இந்த நாட்டு கொத்தமல்லி ரொம்பவே டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வேஸ்டேஜும் அதிகமாக இருக்கவே இருக்காது. நீங்கள் வாங்கும் போது ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கணும்னா இந்த மாதிரி நாட்டு கொத்தமல்லியாக நீங்கள் வாங்குங்க. இதில் இருக்கிற தண்டு கூட பார்த்தீங்கன்னாக்கா டார்க் கலரில் நல்லா எலசாவே இருக்கும். எனக்கு ஒரு கட்டு வாங்கினதுனால எவ்வளோ கொத்தமல்லி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஒரு வாரத்துக்கு நான் எல்லாத்துக்குமே இந்த கொத்தமல்லி யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு எனக்கு தாராளமாக இருக்குது. அடுத்ததாக நான் கறிவேப்பிலையும் உருவி எடுத்துக்கிறேன். புதினாவும் நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம். நாட்டு புதினா உங்களுக்கு பார்க்குறதுக்கு சின்ன சின்ன இலையாக ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுதான் நல்ல ஸ்மெல் இருக்கும். ஃப்ரூட்ஸு 2 முலாம்பழமும், ஒரு வாட்டர் மெலனும், ஒரு சீப்பு வாழைப்பழமும் வாங்கியிருக்கேன். பனானா என் பொண்ணு வீடியோ எடுக்கவே விடலை, சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டா. இது காலி ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற ஷாப்லேயே நான் வாங்கிப்பேன். இப்போது உருவி எடுத்த கறிவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா தண்ணி விட்டு அலசி புழிஞ்சி இதை ஒரு துணியில் நான் போட்டு ஆற வச்சுக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஆறின பிறகு இதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோம்னா நம்ம சமைக்கும் போது அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாம் காஞ்ச பிறகு வைக்கிறதுனால இது சீக்கிரமும் கெட்டு போகாது. இதில் முருங்கைக்காயெல்லாம் நான் வாங்கி வைக்கல. இப்போ சீசனுங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். எதுக்கு வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிறதுனால நான் வாங்கலை. இந்த வீடியோவில் நம்ம வாங்குகிற காய்கறியை வச்சு எவ்வளோ டிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்லியிருக்கிற மாதிரி காய்கறி எல்லாம் வாங்கி வச்சு பாருங்கள். ஒரு வாரத்துக்கு நம்ம டென்ஷன் இல்லாமல் சமைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஹோம் ஐடியாஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் நிறையவே இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள்.